எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு டேஸ்டி வித் ஜெயா. இன்றைக்கி நம்ம சேனலில் 7 நாளைக்கு 7 விதமான லஞ்ச் பாக்ஸ் சீரியஸில் இன்றைக்கி 3வது நாளாக மாதம்பட்டி ரங்கராஜன் சாரோட அரிசியும் பருப்பு சாதம் தாங்க இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் வீடியோவாக போட போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கர்லேயே 1 பாட் ரைஸ் மாதிரி வச்சுக்கலாங்க. இதுக்கு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் இந்த பருப்பு சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துருக்குறேங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். 2 கொத்து கருவேப்பில். பச்சை மிளகா சேர்த்து வதக்கும்போது பார்த்து இருக்கணுங்க, இல்லைன்னா அது விதை வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து வதக்குங்க. இது ஒரு டைம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் கலர் நல்லா கொடுக்கும். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு இருக்கும், அதையும் கட் பண்ணி இப்போ அது நல்லா ரோஸ்ட்டும் அளவுக்கு வதக்கிக்கலாம். இதெல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 பழுத்த தக்காளியை கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். என்னோடய சேனலில் ஆல்ரெடி 2 டிஃப்ரெண்ட்டான அரிசியும் பருப்பு சாதம் போட்டிருக்கிறேன். அது என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் செய்கிறது மாதம்பட்டி ஸ்பெஷல். மாதம்பட்டினா உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாத்தூள். இது எங்கள் ஊர் ஸ்டைலில் மொளவடின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மொளவடி தாங்க மெயின் ஹீரோவே எங்கள் வீட்டுக்கு. எந்த குழம்பு வச்சாலும் சரி இது போடாமல் யாருமே சமையல் குழம்பு ரெசிபி பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்திருக்கிறோம். ஒரு சாம்பாராகட்டும், ஒரு குழம்பு, காய்கறி வதக்கிறதாகட்டும், இந்த மிளகுடியை சேர்க்காமல் கண்டிப்பாக செய்யவே முடியாது. அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுருக்கலாம். அந்த டைமில் நான் ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே 1/2 கிலோ அரிசிக்கு 150 கிராம் அளவு இருக்குங்க துவரம்பருப்பை நல்லா கழிஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட துவரம்பருப்பு இல்லைன்னா பாசிப்பருப்பு கூட சேர்த்து ஊற வச்சுக்குங்க. இப்போ தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா அரிசி வேகிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இதில் தண்ணி சேர்த்துக்குங்க. உங்கள் அரிசிக்கு எப்படி தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துவீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இது ஒரு டைம் நல்லா சூடாகி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அரிசி கழிஞ்சு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த அரிசி பருப்பையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு விதமான தண்ணி சேர்த்தணும். அதனால் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. அரிசியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க. இது ஒரு விசில் வந்தால் போதும். அது விசில் வர்ற டைமில் நம்ம ஒரு மசால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி இடிக்கல்ல தான் சேர்த்துருக்குறேன். இது ஒன்றும் அதிகமாக அரைச்சா போதுங்க. மிக்சியில் சேர்த்துற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சிங்கன்னா போதும், ஒரு ஓட்டு ஓட்டுனிங்கனாலே போதும். இப்போ அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே இடிக்கல்லில் ஒரு 6-7 பல் பூண்டை ஒன்றும் அதிகமாக தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி எடுக்கக்கூடாது. அதுக்குள்ளே விசிலும் ப்ரெஷரும் போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு, அந்த சீரகம், மிளகு இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். மேலே நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக தேங்காய் எண்ணெய் இது நம்ம வதக்கும் போதும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ மேலால் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய், வெண்ணெய் கூட சேர்த்து இது ஒரு டைம் நல்லா கலரி விட்டிங்கன்னா சூப்பரான அரிசியும் பருப்பு சாதம் ரொம்ப குயிக்காக 1 பாட் ரெசிபியாக செஞ்சு வச்சுங்க. இந்த அரிசியும் பருப்பு சாதத்தை கொடுத்தா யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. பிரியாணி ஒரு கையிலையும் அரிசியும் பருப்பு சாதம் ஒரு கையிலே கொடுத்தா கண்டிப்பாக அரிசியும் பருப்பு சாதம் தான் லைக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ் எல்லாம் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஆல்ரெடி நான் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சாலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா?